வாக்காளர் திருத்த சட்டம் பாஜக இது கொண்டு வந்திருக்கு. இது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையுமே சரியான ஒரு விஷயம். எதை வச்சு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் நான் சென்னையில் நான் ஒரு இடத்துல இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஓட்டு, என் தம்பி ஓட்டு, இல்லை என்னுடைய சிஸ்டருங்க ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சேம் அந்த இடத்துல தான் இருக்குது. நான் அங்கேருந்து ஒரு ஸ்டாப் ஏறி போனாக்கா இன்னொரு இடத்துல நான் மாறி போயிருக்கேன். ஆனால் போன தேர்தல், அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அம்மாவுடைய ஓட்டு திருவள்ளூரில் இருக்கு. இத்தனை வருஷம் இந்த ஏரியாவில் இருந்தது எப்படி திருவள்ளூருக்கு போச்சு? அப்போது இந்த டிஎம்கே என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் முன்னே எடுக்கிறாங்க? சொல்கிறது தான் பொய்யான வாக்குறுதி. அது இல்லாமல் அறிக்கையும் விட்டுருக்குறாங்க. இப்போ பொய்யான ஒரு விஷயத்த வீடியோவாக போட்டுருக்கிறாரு நம்ம ஐயா முதல்வர் அவர்கள். இதுக்கு ஒரு வீடியோ வேற போட்டு பேசிட்டு இருக்கிறாரு. உங்கள் மேலே தப்பு இருக்கிறதுனால தானே அவர் பாஜக இந்த மாதிரி பண்ணுது. நான் பாஜக நல்ல கட்சி கெட்ட கட்சி இது மாதிரிலாம் நான் சொல்ல வரல. இத்தனை வருஷம் இங்கே இருந்த ஒரு ஓட்டு திருவள்ளூருக்கு எப்படி மாறிச்சு? சென்னை சிட்டிக்குள்ளே இருந்த ஓட்டு எங்கள் அம்மாவது. இந்த மாதிரி எத்தனை பேர்து மாறி இருக்கு கணக்கு எடுக்கணும். இப்போ எங்கள் அம்மாவது மாறி இருக்கு, மற்ற சென்னையில் எத்தனை பேருக்கு மாறி இருக்கு? அப்போ கள்ள ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதை தான் பாஜக சொல்லுது. அவங்க மாநிலத்தில் அவங்க எப்படின்னா போய்கிட்டாங்க, முட்டிக்கிட்டோம், மோதிக்கிட்டோம், எனக்கு அது தேவையில்லை. தமிழ்நாட்டில் இது வரணும். உண்மை இதுதான். எங்கள் அம்மாவுடைய அந்த ஒரு ஓட்டு எங்கே போச்சு? அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அம்மாக்களுடைய ஓட்டு எங்கே போச்சு? இதை தானே அவங்க சொல்கிறாங்க. நான் பாஜகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ இல்லை எந்த ஒரு கட்சியும் சாராமல் தான் நான் சொல்கிறேன். பாஜக இந்த விஷயத்த கொண்டு வந்தது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ எங்கள் அம்மாவுடைய ஓட்டு இங்கே இருக்குது அப்படின்றது நான் நிரூபிப்பேன்ல. திருவள்ளூரில் வயசானவங்க இங்கேருந்து பஸ் ஏறி அங்கே போக முடியுமா? இல்லை ட்ரெயினை பிடிச்சி போக முடியுமா? இதை தான் பாஜக கொண்டு வருது. என்னை பொறுத்தவரையிலும் பாஜக எது பண்ணுதோ இல்லையோ இதை நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்குது. மக்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க.